சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், த பர்பஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நோக்கம் என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா தீர்க்க புஸ்தகங்களிலே அநேக வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே வாசித்து பார்க்கும் த ப்ராமிஸ் ஆஃப் காட், 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது த பிளான் ஆஃப் காட், 3ஆவது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது த பர்பஸ் ஆஃப் காட். இந்த பர்பஸ் ஆஃப் காட் என்கிற தலைப்பில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மை அடுத்த நிலையிலே கொண்டு போய் நம்மை உயர்த்தி நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக இந்த வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பாழாய் கிடந்த இடங்களை அவர்கள் சீராக கட்டி கொண்டு வருவார்கள். நெகேமியாவுடைய வாழ்க்கையில வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு நாளிலே அலங்கம் இடிபட்டு கிடந்தது. அந்த நெகேமியா, அவனுக்கு ஒரு அரண்மனை வாழ்வு இருந்தது. அரண்மனை வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு இருந்தது. ஆனாலும் தேவ ஜனங்கள் பாழாய் கடந்த போது, தேவனுடைய அலங்கம், தேவனுடைய ஆலயம் அலங்கம், தேவனுடைய பட்டணம் இடிபட்டு கிடக்கிற பொழுது, அந்த செய்தியை கேட்டபோது உட்கார்ந்தான், அழுதான், பரலோகத்தின் தெய்வம் நோக்கி மன்றாடினான். ஆண்டவரே, எங்களுடைய ஜனம், எங்களுடைய தேசம், எங்களுடைய பட்டணம், எங்கள் தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, என்னால் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும் என்று சொல்லி அவன் அதை கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவனுக்கு திட்டங்களை கொடுத்தார். God gave him promise, God gave him plan, God gave him purpose. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நோக்கத்தை கொடுத்து, அது எப்படியாக என் வாழ்க்கையில் நான் தேவனுடைய இடிந்து போன பாழாய் கிடக்கிற ஆலயத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் அவனுக்கு திட்டம் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது நோக்கம்னாய் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டம் அவன் மனசு. ஏனென்றால் அலங்கை இடிபட்டு கிடக்கிறது, ஆலயம் இடிபட்டு கிடக்கிறது, தேவ ஜனங்கள் இடிபட்டு கிடக்கிறார்கள், தேசம் இடிபட்டு கிடக்கிறது. என் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, என்னுடைய சந்ததியார், என்னுடைய தலைமுறையினர், என் ஜனங்கள் பாழாய் கிடக்கிறவைகள் எல்லாம் அவர்கள் சீராக கட்டி எழுப்புவார்கள் என்கிற ஒரு திட்டம் தேவனுடைய ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருந்ததை அந்த நெகேமியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதற்காக எடுத்தான், பிரயாசம் எடுத்தான், பாடுபட்டான், திட்டங்களை தீட்டினான். கடைசியிலே 52 நாட்களுக்குள்ளாக இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்பினான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் கஷ்டமும் நஷ்டம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி தேவ திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து, ஆண்டவரே என்ன குறித்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? அன்றைக்கு இடித்து போட்ட அல்லது இடித்து போட்ட ஆலயங்களை, இடித்து போட்ட சபைகளை கட்டுவதற்கு ஒரு சவுலை பவுலாக மாற்றி மாபெரும் காரியங்களை செய்தாரே. எந்த மனுஷன் சபை இடித்தானோ அதே மனிதனை கொண்டு கர்த்தர் சபை கட்ட வைத்தாரே, நல்ல திட்டங்களை கொடுத்தாரே. இந்தியாவுக்கு மிஸ்ரியாக அழைக்கப்பட்டு வந்த வில்லியம் கேரி அவர் சொன்னார்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை திட்டமிடு, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் என்று சொன்னார். ஆகவே தேவ திட்டத்தை அறிந்து தேவ திட்டப்படி செய்வோம். அதன் மூலமாக நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். மே God bless you. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம், என் பிதாவே, என் இயேசு